உறவுகளுக்கு அன்பான வணக்கங்கள். சொத்து தொடர்பான பிரச்சனைக்கு போக்சோ வழக்கு பதிவு செய்தால் அதனை ரத்து செய்ய முடியுமா? இது தொடர்பாக கர்நாடகா உயர்நீதிமன்றம் இந்த வழக்கில் தீர்ப்பளித்திருக்கிறது. இந்த வழக்கினுடைய மனுதாரர்களான 2 சகோதரர்கள் கர்நாடகா உயர்நீதிமன்றத்தில் ஒரு எஃப்ஐஆர் குவாஷ் பெட்டிஷனை தாக்கல் செய்கிறாங்க. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களுக்கும் என்னுடைய சகோதரிகளுக்கும் ஏற்கனவே சொத்து தொடர்பான பிரச்சனை இருக்கிறது. அது சம்பந்தமாக சிவில் நீதிமன்றத்தில் வழக்கானது நிலுவையில் இருக்கிறது. இந்த சூழ்நிலையில் எங்களுடைய சகோதரி அந்த சொத்து கிடைக்காமல் போய்விடுமோ என்று சொல்லி எங்களுக்கு விரோதமாக பழிவாங்கும் நோக்கோடு எங்களை எதிர்கொள்ள வேண்டும் என்று அவர் வேண்டுமென்றே ஒரு போக்சோ வழக்கை பொய்யாக புகார் கொடுத்து எங்கள் மீது அவர் பதிவு செய்திருக்கிறார். ஆகவே அந்த வழக்கை ரத்து செய்ய வேண்டும் என்று சொல்லி கோருகின்றனர். விசாரணை செய்த நீதியரசர் அவர்கள் ஒரு சிவில் வழக்கானது நீதிமன்றத்திலே சொத்து தொடர்பாக நடந்து கொண்டிருக்கும் பொழுது அதிலே சம்பந்தப்பட்ட சகோதரி தன்னுடைய சகோதரர்களை எதிர்கொள்ள வேண்டும், அவர்களை பழிவாங்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு ஒரு குற்ற வழக்கை அவர்கள் மீது சுமத்தினால் அதை நீதிமன்றம் ஏற்காது. இது போன்ற ஒரு சூழ்நிலையில் இது போன்ற ஒரு குற்ற வழக்கு நீதிமன்றத்தில் வருகின்ற பொழுது நீதிமன்றங்கள் அனைத்து சூழ்நிலை காரணிகளையும் ஆராய்ந்து தான் தீர்ப்பளிக்க வேண்டும். ஆகவே இது போன்ற ஒரு சுயலாபத்துக்காக சொந்த காரணத்துக்காக பகையை தீர்த்து கொள்வதற்காக ஒரு போக்சோ வழக்கு ஒரு குற்ற வழக்கை பதிவு செய்தால் அதை நீதிமன்றம் ஏற்காது. மனுதாரர்கள் கேட்டுக்கொண்ட அதன்படியாக இந்த போக்சோ வழக்கை ரத்து செய்து உத்தரவிடுகிறோம் என்று சொல்லிவிட்டனர். நன்றி.